இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பம் என்பது நாம் அனைவரும் இணைந்து வாழ்ந்து ஒருவரோடு ஒருவர் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய இடம். குடும்பத்தில் நமக்கென ஒரு வரையறையும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏற்று வாழ நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் இல்லாத குடும்பம்தான் எனக்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் குடும்பத்தில் வாழ தகுதியில்லாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்பத்தை சிறையாக நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளி உலகத்திற்கு போனால்தான் வீட்டின் அருமை தெரியும். தாய் தந்தையரின் பாசமிக்க கட்டுப்பாடு தங்கள் ஏகபோக சுதந்திரத்திற்கு இடையூறு என்று நினைப்பவர்களுக்கு பட்டு அனுபவித்தால்தான் புத்தி வரும். சில வேளைகளில் அந்த ஞானம் காலம் கடந்ததாகி விடுகிறது என்பதுதான் உண்மை. வீட்டின் கட்டுப்பாடும் கட்டுக்கோப்பும் தான் சிறு வயது முதலே நல்ல பண்புகளை, ஒழுக்க நெறிகளை நாம் கற்றுக்கொள்ள துணை செய்கிறது. கீழ்ப்படிதல் தான் ஒருவனை பண்படுத்துகிறது, அவனை பண்பாடுடையவனாக மாற்றுகிறது. எதெல்லாம் வளைந்து கொடுக்கிறதோ அதெல்லாம் வாழ கற்றுக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டு பெரியவர்களின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நம்மில் பலர் நம் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பிக்கிறோம். மற்றவர்கள் நமது வாழ்க்கையில் குறுக்கிடுவதை யாரும் விரும்புவதில்லை. எனக்கு தெரியாததையா இவர்கள் சொல்லிவிடப் போகிறார்கள் என்ற தான் தோன்றிய மனநிலையை நம்மில் பலர் நம்மை அறியாமலே வளர்த்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய தவறான மனநிலையை முதலில் நம்மிடமிருந்து அகற்றுவோம். நிறுவனங்களிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிவது நம்மில் பலருக்கு கடினமானதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் நம்மை நாம் முக்கியமானவர்களாக கருதுகிறோம். அவ்வாறு நம்மை நாமே கருதுவதை விட மற்றவர்கள் நம்மை முக்கியமானவர்களாக கருத வேண்டும். நாம் செய்யும் தவறான செயல்களுக்கு பலமுறை தண்டனை கிடைத்தாலும் நம்மில் எத்தனை பேர் திருந்தாதவர்களாக, தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். குடும்பமாக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அன்னை தெரசாவின் இல்லத்திற்கு அருகே ஒரு கடைக்காரர் இருந்தார். அவர் எப்போதுமே அன்னையை வெறுக்கக்கூடியவர். ஒரு முறை அன்னை தெரசா அவரிடம் சென்று, சாப்பிடுவதற்கு தயவு செய்து ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார். உடனே அந்த கடைக்காரர் அவருடைய கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய எச்சிலை காரி அன்னை தெரசாவின் மீது துப்பினார். அன்னை தெரசா அமைதியாக தன்னுடைய சேலையால் எச்சிலை துடைத்துவிட்டு, எனக்கு உங்கள் எச்சிலை கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுது ஏதாவது என்னுடைய குழந்தைகளுக்கு தர முடியுமா என்று கேட்டார். அன்னை தெரசாவின் பணிவையும் தன்னடக்கத்தையும் பார்த்த அந்த கடைக்காரர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகு தொடர்ந்து அன்னையின் இல்லத்திற்கு உதவி செய்யக்கூடிய உபகாரியானார். தன்னடக்கம்தான் எல்லா பண்புகளுக்கும் முதன்மையானது. பணிவாக இருப்பவர்களை எல்லோரும் விரும்புவார்கள். பணிவாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லும்போது அதை மற்றவர்கள் விரும்பி கேட்பார்கள். எனவே நாமும் நமக்கு விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியான மனநிலை கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்
என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது.
படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்தியிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் நண்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118, இறை வார்த்தைகள் 1, 14 முதல் 16 மற்றும் 18 முதல் 21 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் இயேசு 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது அன்றாட அனுபவங்களின் வழியாக இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து வாழவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே,
உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 11 புனித ஸ்தனிஸ்லாஸ். போலந்து நாட்டில் பல ஆண்டுகள் குழந்தை பேறு என்று இருந்த பெலிஸ்லாஸ் போக்னா பெற்றோருக்கு கிபி 1030ஆம் ஆண்டு பிறந்தார் ஸ்தனிஸ்லாஸ். போலந்து நாட்டிலுள்ள நேசன் எனுமிடத்தில் கல்வி பயின்ற ஸ்தனிஸ்லாஸ் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு ஆர்வம் கொண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். போலந்து நாட்டின் கிராக்கோ நகருக்கு அருகிலுள்ள செம்போக்ஸ் என்ற பணித்தளத்தில் நியமனம் செய்யப்பட்ட அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். கிராக்கோ நகர பேராலய பங்கு தந்தையாகவும் கிராக்கோ மறைமாவட்ட முதன்மை குருவாகவும் தன் பணிகளை திறம்படச் செய்த அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1072ஆம் ஆண்டு கிராக்கோ நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். போலந்து அரசன் 2ஆம் போல்ஸ்லாஸின் தவறுகளை சுட்டிக்காட்டிய ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து அவர்களை ஆண்டவரில் வேரூன்றச் செய்தார். அரசன் 2ஆம் போல்ஸ்லாஸ் தொடர்ந்து செய்த தவறுகளினால் மக்கள் துன்புற இதனைக் கண்ட ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1079ஆம் ஆண்டு மே 8ஆம் நாள் அரசன் போல்ஸ்லாஸினை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார். அரசரும் சாமானிய மக்களும் ஆண்டவரின் முன்பு சமமானவர்கள் என்று கூறிய ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1079ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் நாள் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அரசன் போல்ஸ்லாஸினால் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்கு பகிர்ந்தளித்து ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்த ஆயர் ஸ்தனிஸ்லாஸினை திருத்தந்தை 4ஆம் இன்னோசென்ட் கிபி 1253ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி
போர் வீரர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஸ்தனிஸ்லாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருநாட்டை பாதுகாக்கின்ற முப்படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் உண்மையை மட்டும் பேசுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கம், கடவுளின் அன்பு அளவற்றது. அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம், புரிந்திருப்போம். அவருடைய இரக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரனை சகோதரி, இந்த தினத்திலே ஏழை எளியவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர், ஏழ்மையில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர். ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தீர். இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நற்செய்தியில் வாசித்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய், அனாதைகளாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஓரம் கட்டப்பட்ட மக்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வை, தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, முத பிள்ளைகளாக ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே முத வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின்